வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான கட்லெட் ஒன்று பார்க்கலாம். இதில் உருளைக்கிழங்கோ இல்லைன்னா பிரெட் ரிலேட்டட் அந்த மாதிரி எதையுமே நம்ம யூஸ் பண்ணல. ஸோ இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சோயா சங்க்ஸை இந்த மாதிரி வெந்நீரில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம பிழிஞ்சு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி, ஒரு 1.5லேருந்து 2 கப் அளவுக்கு ஃப்ரோசன் கார்ன், அது நார்மல் டெம்பரேச்சரில் வந்தப்புறம் நம்ம அதோட ஆட் பண்ணணும். இது ஊற வச்ச கொஞ்சம் அவல், ஒரு கைப்பிடி அளவுக்கு அவல், 2 பச்சை மிளகா, உப்பு போட்டு கொரன்னு நல்லா 1-2 அரைச்சண்டா போகிறோம் இது. ஸோ இதை ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, கொஞ்சம் கொத்தமல்லி, மிளகாப்பொடி, தனியா பொடியை போட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு கல்லில் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் எண்ணெயில் பொரிச்சும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட்லெட் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.